SV Kids TV தமிழ். பெரிய பெரிய மரங்களும் இனிமையாக பாடும் பறவைகளும் நிறைந்த ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் பல விலங்குகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. காலை நேரங்களில் மான்கள் புல்வெளியில் ஓடி விளையாடும். கிளிகள் கூட்டமாக பறந்து பாடும். ஆற்றங்கரையில் யானைகள் குளிக்கும். அந்த காட்டில் எல்லோராலும் மதிக்கப்படும் ஒரு பெரிய யானை இருந்தது. அந்த யானை மிகவும் வலிமையானது. ஆனால் அதைவிட அதன் மனம் மிகவும் லேசானது. எந்த விலங்குக்கும் பிரச்சனை வந்தாலும் யானையிடம்தான் ஓடி வருவார்கள். அதே காட்டில் ஒரு குட்டி குரங்கும் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் சுறுசுறுப்பானது. மரத்திலிருந்து மரம் தாவுவது, பழங்களை பிடித்து சாப்பிடுவது, நண்பர்களுடன் விளையாடுவது, இவை எல்லாம் அதற்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதற்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது மற்ற விலங்குகளை கிண்டல் செய்யும். ஆமை மெதுவாக நடந்தாள். ஐயோ, நீ நடக்கிறாயா இல்ல தூங்கிக்கிட்டே போறாயா என்று சிரிக்கும். மானின் நீளமான கால்களை பார்த்து, காற்று வந்தா பறந்துடுவியா என்று கிண்டல் செய்யும். யானையை பார்த்தால் இன்னும் அதிகம். யானை, அண்ணா, உங்க காதுகள் பெரிய விசிறி மாதிரி இருக்கு என்று சிரித்துக் கொண்டே ஓடும். மற்ற விலங்குகள் குரங்கிடம் பல முறை சொன்னார்கள், நண்பர்களை கிண்டல் செய்யக்கூடாது. ஆனால் குரங்கு கேட்கவில்லை. பல நாட்கள் சென்றன. கோடை காலம் மிகவும் கடுமையாக இருந்தது. வெயில் அதிகரித்தது. சிறிய குளங்கள் எல்லாம் வற்ற ஆரம்பித்தன. விலங்குகள் தண்ணீர் தேடி தூரம் தூரமாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது யானை எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டது. நண்பர்களே, எல்லாரும் சேர்ந்து தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியது. எல்லா விலங்குகளும் சம்மதித்தனர். ஆனால் குரங்கு மட்டும் மரத்தில் உட்கார்ந்து பழம் சாப்பிட்டுக் கொண்டே சொன்னது, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் மரத்தில் இருந்தே பழம் சாப்பிடுவேன். யானை அமைதியாக சிரித்தது. ஒரு நாள் குரங்கு காட்டில் ஆழத்திற்குள் சென்றது. அங்கே ஒரு பெரிய மாமரத்தில் நிறைய பழங்கள் இருந்தன. இந்த பழங்களை எல்லாம் நான் மட்டும் சாப்பிட போகிறேன் என்று மகிழ்ச்சியாக மேலே ஏறியது. அது ஒரு மெல்லிய கிளையில் நின்றபோது திடீரென்று கிளை முறிந்தது. ஆஹா என்று கத்திக்கொண்டு கீழே விழுந்தது. அதன் கால் காயமடைந்தது. எழுந்து நடக்க முடியவில்லை. மாலை நேரம் ஆரம்பித்தது. காடு மெதுவாக இருந்தது. தூரத்தில் ஓநாய்களின் சத்தம் கேட்டது. குரங்குக்கு பயம் வந்தது. யாராவது உதவுங்கள் என்று மெதுவாக அழுதது. இரவு ஆகும் நேரம். குரங்கு வீடு திரும்பாததால் எல்லா விலங்குகளும் கவலைப்பட்டன. மான்கள் சொன்னன, குரங்கு எங்க போயிருக்கும்? கிளிகள் வானத்தில் பறந்து தேடின. அப்போது யானை அமைதியாக சொன்னது, பயப்படாதீர்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து தேடுவோம். யானை தனது பெரிய கால்களால் மெதுவாக காட்டிற்குள் நடந்தது. அதன் பின்னால் மான்கள், முயல்கள், கிளிகள் எல்லாம் சென்றன. திடீரென்று கிளி ஒன்று கத்தியது. அங்கே பாருங்கள், குரங்கு கீழே இருக்கிறது. அனைவரும் ஓடிச் சென்றனர். குரங்கு கண்ணீர் விட்டுக் கொண்டே இருந்தது. யானை, அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க. யானை அருகில் வந்து மெதுவாக கேட்டது, என்ன ஆயிற்று? நான் விழுந்துட்டேன், நடக்க முடியல என்று குரங்கு சொல்லியது. யானை உடனே தனது தும்பிக்கையால் குரங்கை மெதுவாக தூக்கி முதுகில் அமர வைத்தது. வீட்டுக்கு திரும்பும் வழியில் குரங்கு அமைதியாக இருந்தது. சில நேரம் கழித்து அது மெதுவாக கேட்டது, யானை, அண்ணா, நான் எல்லாரையும் கிண்டல் செய்தேன், ஆனாலும் நீங்க என்னை காப்பாத்த வந்தீங்க. யானை சிரித்தது. நண்பன் தவறு செய்தாலும் உதவி செய்ய வேண்டும், அதுதான் உண்மையான நட்பு. அந்த வார்த்தைகள் குரங்கின் மனதை மாற்றிவிட்டது. அடுத்த நாள் முதல் குரங்கு முற்றிலும் மாறிவிட்டது. ஆமை மெதுவாக நடந்தால் அதை தூக்கி உதவும். மான்களுக்கு பழம் பறித்து கொடுக்கும். கிளிகளுடன் மரக்கன்றுகள் நடும். ஒரு நாள் காட்டில் பெரிய புயல் வந்தது. பல மரங்கள் கீழே விழுந்தன. ஒரு குட்டி முயல் மரக்கரையில் சிக்கிக் கொண்டது. இந்த முறை முதலில் ஓடி சென்றது அந்த குரங்குதான். பயப்படாதே, நாங்க இருக்கோம். யானை கிளையை தூக்கி எடுத்தது.
குரங்கு மேலே ஏறி முயலை காப்பாற்றியது. எல்லா விலங்குகளும் கைத்தட்டின. மான்கள் சொன்னன, குரங்கே இப்போ ரொம்ப நல்ல குரங்காக மாறிட்டே. அது வெட்கத்துடன் சிரித்தது. அன்று இரவு எல்லா விலங்குகளும் ஆற்றங்கரையில் ஒன்று கூடியிருந்தன. நிலவொளி அழகாக பிரகாசித்தது. அப்போது யானை சொன்னது, வலிமை என்பது உடம்பில் மட்டும் இருக்கக்கூடாது, நல்ல மனசும் இருக்க வேண்டும் என்று. குரங்கு தலையசைத்தது. அன்று முதல் குரங்கு காட்டில் அனைவருக்கும் மிகவும் பிடித்த நண்பனாக மாறிவிட்டது. அந்த காடு மீண்டும் சிரிப்பாலும் அன்பாலும் நிரம்பியது. கதை சொல்லும் நன்னெறி: மற்றவர்களை மதித்து அன்பாக நடந்தால் அனைவரின் மனதிலும் இடம் பெறலாம். எங்கள் வீடியோஸ் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.